நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது பாட்டம்ல இருந்து ஒரு புல் பேக் ரேலி கொடுத்து கொஞ்சம் மேலே வந்து முடிச்சிருக்காங்க. இந்த ஜோன்ல இருந்து பிரைஸ் ஃபர்தரா எப்படி போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புல் பேக் ரேலி அப்படிங்கிறது என்னன்னா, பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பெருசா டவுன் ஆனது அது லோயர் லோ அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்து லோயர் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கிறது அண்ட் மேலே போனாலுமே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம் எஸ்டர்டே எல்லாம் என்னன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்தாலே பிரைஸ் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எதிர்பார்த்திருந்தோம். அந்த லெவல்ஸுக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல, அதாவது புல் பேக் ரேலியை கண்டினியூ பண்ணிட்டு மேல போற மாதிரி போயிட்டு திரும்பவும் கீழே வந்துரும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. அதனாலதான் நம்ம ரெண்டு வியூ அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா அது அடுத்த லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து திரும்பவும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு தூரம் மேல போறது எக்ஸெப்ஷனல், அதாவது மேல போயிட்டும் கீழே வரலாம், இங்க இருந்தே கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் வியூவா இருக்கு. ஸோ அப்போ இப்ப இருக்கக்கூடிய இடத்துல பிரைஸ் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ் பொறுத்து மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 23,644 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இது மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த புல் பேக் ரேலி கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு, அது திரும்பவும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைக்கும்னா, இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 23,644 பிரேக் பண்ணுச்சுன்னா அது அடுத்த ரேஞ்சா இருக்கக்கூடிய இந்த 23,893 இந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். தென் இதையும் பிரேக் பண்ணும் அண்ட் பிரேக் பண்ற பட்சத்துல ஃபர்தரா மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப் டு வந்து பாத்தீங்கன்னா 24,300 வரை போகும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய வியூவா இருக்கு. இது ரெண்டுமே ரிஸ்கான ஏரியா, ஏன்னா இப்ப வர்றது புல் பேக் ரேலி தான் அண்ட் ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல வந்து ட்ரேட் பண்ணணும்னா ப்ராப்பரான டெக்னிக்கல் தேவை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சப்போஸ் இந்த பிரைஸ் கீழே வர்ற பட்சத்துல அது என்ன பண்ணிருக்கும்னா, அந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிருக்கும். ஸோ ஃபர்தரா கீழே வர்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு கரெக்ஷனுக்காக வரலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுவோம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக கீழே வரும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வியூ. அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 22,954 இந்த ஜோன் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது 23,358 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 22,954 வரை வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ரேஞ்சா இருக்கக்கூடிய 22,563 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிட்கேப் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது பாட்டம் கிரியேட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்து வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் நடந்துட்டு இருக்கு, நிஃப்டி அண்ட் மிட் கேப் ரெண்டுத்துலயுமே ஏன் நடந்துட்டு இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு யுஎஸ் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரியை திரட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரானோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்காக யுஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாட்டோ கண்ட்ரி இல்லாமலும் மற்ற கண்ட்ரியும் கூப்பிட்டுருக்காங்க. இதுல நாட்டோ கண்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்வால்வ் ஆகாம நிறைய கண்ட்ரி தள்ளி நிக்குது. பட் இருந்தாலுமே சில கண்ட்ரி வந்து முன் வராங்க. ஸோ இதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குரூடாயிலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் இன்னும் மேலே போகலன்னு அர்த்தம். அதாவது பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் கிடைக்கல, வந்திருக்கிறது ஒரு புல் பேக் ரேலி தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது இந்த ரேலி இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா, இமீடியட்டா இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் அப்படிங்கிறது இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 12,800 வரை போயிட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜோன் அப்படிங்கிறது எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்காத ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த டோட்டலா அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே வரும் அப்படிங்கிறதும், அட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 13,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேலே போகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 13,315 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கா மேலே போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் மேலே போகாம இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 12,690 இதை பிரேக் பண்ற பட்சத்தில் ஃபர்தரா கீழே வரலாம் அப்படின்னாலுமே இது ரிஸ்கான ஏரியா. இதை டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 12,600 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வந்துடும். அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 12,400 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 12,275 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது
எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதுதான் ஒரு சேஃப் ஹெவனா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதாவது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காவே கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அப்படி இல்லாம சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல வரலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும்.